Hi guys, நான் Pedia. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE ல Geography chapter 2 அதாவது Physical Features of India ல explanation part 1 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். So இப்போ இந்தியா வந்து ஒரு vast country. இந்த இடத்துல எல்லா டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸுமே இருக்கும். ஸோ நீங்க எந்த டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ல இருக்கீங்க? இப்போ நீங்க பிளேன்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த பிளெயின் லேண்ட்ல இருக்கிற வேஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் பிளெயின் லேண்ட் வந்து உங்களால பார்க்க முடியும். அதுவே நீங்க ஹில்லி ரீஜன்ல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரக்கட் டெர்ரெயினோ மவுண்டெயின்ஸோ வேலிஸ்லாம் உங்களுக்கு காமன் ஃபீச்சர்ஸா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில எல்லா மேஜர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஸோ இருக்கும் உலகத்துல. ஸோ நீங்க பார்க்கலாம் ஸ்னோ இருக்கும்னு கேட்டீங்களா, இருக்குதோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்குன்னா இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, பிளாட்டூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, ஐலாண்ட்ஸ் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மேஜர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸுமே இந்தியாவில் இருக்குது. The land of India displays great physical variation. ஸோ இந்தியன் லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வேரியேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜியாலஜிக்கல் இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் லேண்ட் மாசஸ் வந்து எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து ரொம்ப பழமையான சர்ஃபேஸாக இருந்தது. இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் லேண்ட் பிளாக்ஸ். த ஹிமாலயஸ் அண்ட் த நார்த்தன் பிளேஸ் ஆர் த மோஸ்ட் ரீசன்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயஸ் அண்ட் நார்த்தன் பிளேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக வந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பெனின்சுலர் பிளாட்டூஸோட சேர்ந்துருச்சு. From the viewpoint of geology, Himalayan mountains form an unstable zone. இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளான சோன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா எவரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளுமே வளர்ந்துக்கிட்டே வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடில் இருந்தோ புஷ் ஆகிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அதோட ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால தான் எவரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சைட்லேருந்து சைனாவும் இந்த சைட்லேருந்து இந்தியாவோட பிளெயினும் அதான் அந்த சைடில் இருக்கிற பிளெயின்ஸ் ரெண்டுமே கொஞ்சமாக கொஞ்சமாக முட்டுறதுனால தான் எவரெஸ்ட் வந்து ஹைட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த சைட்லலாம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ரொம்ப இந்த இடத்துல மூவ் ஆகிறதுனால தான் இந்த சைடில் தான் அதிகமான அளவுக்கு எர்த்குவேக் வரும். தி ஹிமாலயஸ் and the North Plain are the most recent landforms. From the view of geology, Himalayan mountains are the most unstable zone. The whole mountain system of Himalaya represent a youthful topography with high peaks, deep valleys and fast flowing rivers. இந்த இடத்துல ரொம்ப யூத்ஃபுல்லான டோப்போகிராஃபி, அதாவது ரீசெண்டாக டெவலப் பண்ண டோப்போகிராஃபி வந்து இங்கே இருக்கும். ஏன்னா ஹை பீக்ஸ் இருக்கும், டீப்பான வேலிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையாக போகிறப்பவே வேலிஸில் கொஞ்சம் டீப்பாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீப்பான வேலிஸ் இருக்கும், ரிவர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அப்புறம் நார்த்தன் பிளேன்ஸ்லாம் அலுவியல் டெபாசிட்டில் ஃபார்ம் ஆகும். The peninsular plateau is composed of igneous and metamorphic rocks with gently rising hills and wide valleys. So அதுவே இந்த peninsular plateauனா igneous அப்புறம் metamorphic rocksல கொஞ்சம் gently rising hills வந்து பார்த்தீங்கன்னா wide valleysல இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஹைட்டுன்னு பார்க்குறப்போ கீழே இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்க்குறப்போ 0லேருந்து 300 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இந்த இடத்துல ஹைட் இருக்கும். அதாவது கடல் மட்டத்துலேருந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல 300 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் டென்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாகவே இருக்கும். அதுவே நீங்கள் இந்த சைட்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நிறைய மவுண்டெயின் ரேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரேஞ்சஸ் அதிகமாக இருக்காது. ஆனால் மேலே பார்க்குறப்போ டோட்டலி ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ இதில் மவுண்டெயின் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டுமே வந்து இதில் தான் வரும், ஹிமாலயாஸ் மவுண்டெயின்ஸும் இதில் தான் வரும். மேஜர் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ இந்த மேஜராக இருக்கிற பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்னால் என்னென்னா the Himalayan mountains, the northern plains, the peninsular plateau, the Indian desert, the coastal plains, the islands. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். Himalayan mountains. ஸோ ஜியாலஜிக்கலி யங்காகவும் ஸ்ட்ரக்சரல் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நார்த்தன் பார்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மவுண்டெயின்ஸ் கிட்டத்தட்ட வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பார்க்குறப்போ இந்த பிரம்மபுத்திராலேருந்து, அதாவது பிரம்மபுத்திரா இந்த சைடு இந்த சொந்த இந்த சைடு, ஸோ ரெண்டுமே 2 ஆப்போசிட்ஸில் இருக்கும் வெஸ்ட் அண்ட் ஈஸ்டில். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஹோலாக வந்து இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் இந்த பேரியர் மாதிரி வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்தியாவில் வந்து ரொம்ப லாஃப்டியஸ்டான மோஸ்ட் ரக்கட் மவுண்டெயின் பேரியர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரக்கட் மவுண்டெயின் பேரியர்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது மூலயமா இந்த ஆர்க் வந்து 2400 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்தியாவோட டாப்பில் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஆர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2400 கிலோமீட்டருக்கு ஆர்க் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நிறைய ஃபாரின் அட்டாக்ஸாலேயோ நிறைய பனிச்சீற்றங்கள்னாலேயோ ஸோ நிறைய விஷயம் வந்து இதனால இந்தியாவால் அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்புறம் பார்க்குறப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பிக்கிறது இது வந்து
அருணாச்சல் பிரதேஷ்ல முடியுது. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிக்கிறப்போ இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த ஹைட் இல்லை வித். ஸோ அந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வர்றப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல 150 கிலோமீட்டருக்கு குறைஞ்சிரும். The altitudinal variations are greater in the eastern half than those in the western half. இந்த இடத்துல இந்த ஈஸ்டர்ன் ஹாஃபை விட வெஸ்டர்ன் ஹாஃப்ல வந்து altitude variation வந்து கம்மியாக தான் இருக்கும். ஹிமாலயா வந்து பார்த்தீங்கன்னா 3 parallel ranges இருக்கும். ஸோ அது வந்து longitude extendா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா a number of valleys lie between these ranges. ஸோ இந்த ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 parallel போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா 3 வந்து ஹைட்டா இருக்கிறப்போ கண்டிப்பா வேலிஸ் வந்து நிறைய இருக்கும்ல. ஸோ நிறைய வேலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும். The northernmost range is known as the Great or Inner Himalayas. So northernmost, அதாவது இந்தியா விட்டு தள்ளி இருக்கிறத இன்னர் ஹிமாலயாஸ் இல்லைனா ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச். இது வந்து ரொம்ப கண்டினியூஸான ரேஞ்ச் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோஃப்டியஸ்டான. அப்புறம் ஆவரேஜ் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லா ப்ராமினென்டான ஹிமாலயன் பீக்ஸுமே இதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்து நம்ம காமிச்சிருக்காங்க ஹிமாலயாஸில். ஸோ எல்லாமே வந்து பேரலாக போகிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ வந்து பீக்ஸ்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் பீக்னா அது வந்து கஞ்சன்ஜுங்கா தான். அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8598. அதுவே மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8848. ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது 300 மீட்டர்ஸ் கிட்ட சின்னது கஞ்சன்ஜுங்கா. ஸோ அப்புறம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்ட் பீக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்தியாவிலேயே நேபாளிலேயே தான் வந்து இருக்குது. The folds of Great Himalayas are asymmetrical in nature. The core of this part of Himalaya is composed of granite. It is perennially snowbound and a number of glaciers descend from this range. ஸோ இந்த இடத்துல இந்த கிரேட் ஹிமாலயாஸ் வந்து எப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்கா. ஸோ சிமெட்ரினா எப்படி ஒரே ஷேப்பில் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் இதோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டால மேடாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா இது பெரிநிலி, அதாவது ஹோல் இயருக்கு ஸ்னோ சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஸ்னோ அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய கிளேஷியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. The range lying to the south of Himalaya forms the most rugged mountain system and known as Himachal or Lesser Himalaya. இந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுத்துக்கு வர்றப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரக்கடான மவுண்டன் சிஸ்டம், அதான் ஹிமாச்சல். இது வந்து லெஸ்ஸர் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து ஹைலி கம்ப்ரெஸ்ட் அண்ட் ஆல்டர்ட் ராக்ஸால தான் கம்போஸ் ஆயிருக்கும். த ஆல்டிடியூட் வேரிஸ் பிட்வீன் 3700 4700 மீட்டர். ஸோ ஹைட்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 3700 மீட்டர்ஸ்லேருந்து 4500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஆவரேஜ் வித்துன்னு பார்க்குறப்போ 50 கிலோமீட்டர். The Pirbajal range forms the longest and the most important range. இந்த பிர்பஞ்சல்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணுது. The Dhala, Dar and the Mahabharat ranges are also prominent ones. இந்த Dhala, Dar அப்புறம் இந்த Mahabharat ranges இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினென்ட் ஆனது. The range consists of the famous valley of Kashmir, the Kangra and Kullu valley in ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த காங்கராவும் குல்லு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அது எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல. தீஸ் ரீஜன் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ஹில் ஸ்டேஷன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹில் ஸ்டேஷனுக்காக வந்து நோனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் welcome to Pedia. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஜியோகிராஃபி சாப்டர் 2 ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற ஹிமாலயன் மவுண்டெயின்ஸையும் மவுண்டெயின் ரேஞ்சஸ் அப்புறம் ஹைட்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சதர்ன் ஹாஃப் வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவே பார்க்குறப்ப கொஞ்சம் நார்த்தில் வந்து அதிகமான அளவுக்கு ஹைட் வந்து இருக்கும். ஸோ பார்க்குறப்ப இந்த ரீஜியன்ஸ், அதாவது நார்த்தன் மோஸ்ட் ரேஞ்சஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக, அதாவது மழை அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், மறுபடியும் ஒரு ரீகேப் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பார்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம 2 லேயர் பார்த்துருந்தோம், ஹிமாத்ரி, ஹிமாச்சல். இப்போ அவுட்டர் மோஸ்ட், அதாவது இருக்கிற சவுத் வேர்டுனா இருக்கு பார்த்தீங்கன்னா ஷிவாலிக்ஸ். ஸோ இது வந்து 3வது லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கிலோமீட்டர் தான் வித்தில் இருக்கும் அண்ட் ஹேவ் அன் ஆல்டிடியூட் வேரிங் 900 to 1100 மீட்டர்ஸ். ஸோ 900லேருந்து 1100
மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஹைட் இருக்கும். இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து எப்படின்னா நிறைய செடிமெண்டால வந்து மேடா இருக்கும். ஸோ இது வந்து எங்க இருந்து வருதுன்னா அந்த செடிமெண்ட்ஸ்லாம் வந்து ரிவரால கொண்டு வந்து அது வந்து மெயின் ஹிமாலயன் இருந்து வரும். ஸோ அது வந்து இன்னும் நார்த்தில் இருக்குது. ஸோ நீங்க தெளிவாக பார்க்கணும்னா கிட்டத்தட்ட இந்த ஹிமாதிரி, அதுக்கப்புறம் ஹிமாச்சல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாலிக் இருக்குது. ஸோ இந்த சிவாலிக்கு எங்க இருந்துலாம் இந்த செடிமெண்ட் வருதுன்னா ஸோ இங்க இருந்து அடிச்சுக்கிட்டு வர ரிவர் வந்து இந்த இடத்துல வந்து இதை செடிமெண்டால கிரியேட் ஆகுது. ஸோ பாக்குறப்ப இது லெஸ் ஹைட்டாகவும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிமாச்சலை விடவும் ஹிமாதிரியை விடவும் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வித்துமே இருக்கும். These valleys are covered with thick gravel and alluvium. So இந்த இடத்துல வந்து கிராவலுமே அலுவியமே ரொம்ப அதிகமா இருக்கும். The longitudinal valley lying between lesser Himalaya and the Shivaliks are known as dunes. Dera Dune, Kotli Dune and Patli Dune are some of the well-known dunes. So இந்த duneனா என்னதுன்னா lesser Himalayasக்குமே Shivaliksக்குமே, ஸோ இந்த lesser Himalayasக்குமே Shivaliksக்குமே நடுவில் இருக்கிற இந்த வேலி, ஸோ ரெண்டு மவுண்டனுக்குனா கண்டிப்பா அதுக்கு நடுவில் ஒரு வேலி இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா டூன்னு சொல்றாங்க. நிறைய டூன்ஸ் இருக்கு, அதாவது டெஹரா டூன், கோட்லி டூன், பட்லி டூன், இது எல்லாமே வெல் நோன் டூன்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா மிசோ ஹில். Besides the longitudinal division, the Himalayas have been divided on the basis of region from west to east. So longitudinal divisions மட்டும் பிரிக்காம இதை வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. The division have been demarcated by river valleys. For example, the part of Himalayas lies between Indus and Satluj has been traditionally known as Punjab Himalaya. ஸோ இப்போ பார்க்கணும்னா வந்து ஹிமாலயாஸ் வந்து இண்டஸுக்கும் சத்லூஜுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னலி பஞ்சாப் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து ரீசனலி காஷ்மீர் இல்லைன்னா ஹிமாச்சல் ஹிமாலயான்னு கூட சொல்லுவாங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. The part of Himalayas lying between Satluj and Kali rivers is known as காமோ ஹிமாலயாஸ். ஸோ அதுவே சத்லுஜ் காலி ரிவர்ஸ் நடுவில் இருக்கிறது வந்து காமோ ஹிமாலயாஸ்னு சொல்றாங்க. இந்த காலி அண்ட் டீஸ்டா ரிவர்ஸ் வந்து எப்படின்னா டிமார்க்கெட் த நேபாள் ஹிமாலயா அண்ட் பார்ட் லையிங் பிட்வீன் டீஸ்டா அண்ட் டிஹாங் ரிவர்ஸ் இஸ் நோன் ஆஸ் அஸ்ஸாம் ஹிமாலயாஸ். ஸோ அதுவே காலியும் இந்த டீஸ்டா ரிவர்ஸும் வந்து நேபாள் ஹிமாலயா வந்து டிமார்க்கெட் பண்ணுது. அப்புறம் இந்த டீஸ்டாக்கும் டிஹாங் ரிவர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது அஸ்ஸாம் ஹிமாலயாஸ். There are regional names also in these broad. ஸோ நிறைய ரீஜனல் நேம்ஸ் கூட இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம், ஆனால் அதுக்கு அந்த இடத்துல இருக்கிற ரீஜனல் நேம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் இருக்கு. ஃபைண்ட் அவுட் சம் ரீஜனல் நேம்ஸ் ஃபார் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்க்கு நிறைய ரீஜனல் நேம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஹிமாலயாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜனல் நேம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு சொல்றாங்க. இப்போ பிரம்மபுத்திரா தான் வந்து ஹிமாலயாஸோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரி. இந்த திஹாங் கார்ஜுக்கு பியாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து ஷார்ப்பா வந்து சவுத்தை நோக்கி ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் எப்படின்னா ஈஸ்டர்ன் கட்ஸ் மூலமா, அதாவது ஈஸ்டர்ன் கட்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வருது ஈஸ்டர்ன் பவுண்டரியா. தீஸ் ஆர் நோன் அஸ் பூர்வச்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ். தீஸ் ஹில்ஸ் ரன்னிங் த்ரூ த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் mostly composed of strong sandstone, which are sedimentary rocks covered with dense forests. These mostly run as parallel ranges and valleys. The Purvachal comprises the Patkai Hills, the Naga Hills, the Manipur Hills and the Mizo Hills. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ்லாம் வந்து அப்படியே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல மோஸ்ட்டாக வந்து கம்போஸ் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சாண்ட்ஸ்டோன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சஸும் வேலிஸுமே பேரலா இருக்கும். இந்த பூர்வச்சல், அதாவது இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பூர்வச்சல் தான் சொல்லுவாங்க. இதுல வந்து என்னென்ன இருக்கும்னா பட்கை ஹில்ஸ் இருக்கும், நாகா ஹில்ஸ் இருக்கும், மணிப்பூர் ஹில்ஸ் இருக்கும், மிசோ ஹில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வச்சல்ல தான் வருது. நார்த்தன் பிளெயின். இப்போ நார்த்தன் பிளெயின், ஸோ பிளெயின்னா என்ன? பிளாட்டான சர்ஃபேஸ். எப்படி வந்து மவுண்டன் வந்து ரொம்ப ரகடா இருக்குமோ பிளெயின் வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஸ்லைட்டான கர்வ்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஏரியாஸ் தான் பிளெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்க்குறப்போ ரொம்ப மவுண்டைன் ஏரியாஸில் இருக்கிற அளவுக்கு ரகடாக இருக்காது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா irregularities இருக்கும். The northern plain has been formed by the interplay of three major river system. So இந்த northern plainல வந்து எப்படின்னா 3 major river system இருக்கும். அதான் இண்டஸ் வந்து கங்கா, அப்புறம் பிரம்மபுத்திரா. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துதான் இதோட ட்ரிபியூட்டரிஸும் சேர்ந்துதான் என்ன ஆகுதுன்னா இந்த
நார்த்தன் பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஸோ பார்க்குறப்போ திஸ் பிளேன் இஸ் ஃபார்ம்ட் பை அலுவியல் சாயில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சுற்றி இருக்கிறதுனால அலுவியல் சாயிலால் தான் இருக்குது. ஸோ அலுவியல் சாயில் என்னன்னா அதில் வந்து நிறைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலுவியல் சாயிலால் தான் இந்த இடமே மேடாக இருக்கும். The deposition of aluminum is vast basin lying at the foothills of the Himalayas over millions of years formed this fertile plain. It spreads over area of 7 lakh square kilometers. So கிட்டத்தட்ட 7 lakh square kilometer இருக்குது. இந்த plain வந்து பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் லாங்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்ல கிட்டத்தட்ட 240 340 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸா பிசியோகிராபிக் டிவிஷனா இருக்கு. ரொம்ப டென்ஸ்லியே இருக்கும். which is a rich soil cover combined with adequate water supply. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான சாயில் கவர்லயும் அடிக்கேட்டான அளவுக்கு வாட்டர் சப்ளையுமே இருக்கும். அப்புறம் ஒரு ஃபேவரபிளான கிளைமேட் இருக்கும். இட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல பார்க்குறப்போ அலுவியல் சாயில்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. 3 மேஜர் ரிவர்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதாவது இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா மூணுமே ரொம்ப பெரிய ரிவர் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப ஃபர்டைலாமே இருக்கும். ஸோ இவங்க நார்த்தன் பிளேன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கும். The rivers coming from the northern mountains are involved in the depositional work. The lower coast, due to gentle slope, the velocity of the water decreases, which results in the formation of riverine islands. ஸோ தண்ணி வந்து மேலேருந்து வர்றப்போ, ஸோ மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றப்போ என்ன ஆகுனா அதோட ஸ்பீட் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஐலாண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ரைன் ஐலாண்ட். The northern plain is broadly divided into 3 sections. The western part of the northern plain is referred to as Punjab plains, formed by the Indus and tributaries. The larger part of the plain lies in the Pakistan. The Indus and its tributaries, the Jhelum, the Chenab, the Ravi, the Beas, and the Satluj originate in the Himalayas. This section of the plain is dominated by the Doabs. Doab is made of 2 words. Do means 2 and Ab means water. Similarly, Punjab is made up of 2 words. Punj means 5 and Ab means water. ஸோ பார்க்குறப்போ இந்த நார்த்தன் பிளேன் வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த நார்த் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பஞ்சாப் பிளேன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோஸாலையும் அதோட ட்ரிபியூட்டரிஸாலையும் ஃபார்ம் ஆயிருக்குது. இதோட லார்ஜர் பார்ட் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இண்டோஸ் அப்புறம் அதோட ட்ரிபியூட்டரிஸ் அது ஜேலம், செனாப், ரவி, பீஸ், சத்லோஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. இதோட செக்ஷன் திஸ் செக்ஷன் ஆஃப் த பிளேன் இஸ் டாமினேட்டட் பை த தாப்ஸ். ஸோ தோப்னா எப்படின்னா 2 வார்த்தை இருக்குது. ஸோ தோனா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தோ அதாவது 2ன்னு அர்த்தம். அப்புறம் ஆப்னா வாட்டர்னு அர்த்தம். ஸோ இதை பார்க்குறப்ப தோப்னா 2 வாட்டர். அதே மாதிரி பார்க்குறப்ப பஞ்சாப், ஸோ பஞ்சில் அதாவது பாஞ்ச்னா 5 அதாவது 5ன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் பார்க்குறப்போ ஆப்னா வாட்டர். ஸோ அதுக்குள்ளேருந்து வந்தது தான் பஞ்சாப். The Ganga plain extend between Gagar and Teesta rivers. இந்த கங்கா பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா காகர் அப்புறம் டீஸ்டா ரிவர்ஸ்க்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து நார்த் இந்தியாவில் ஹரியானா, டெல்லி, யூபி, பீகார், பார்ட்லி, ஜார்க்கண்ட், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே ஈஸ்ட்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் இந்த இடத்துல பிரம்மபுத்திரா பிளேன்ல இருக்கு. ஸோ இந்த கங்கா பிளேன் வந்து எங்கன்னா இந்தந்த இடத்துலையுமே ஈஸ்டர்ன் பிளேன் இடத்துல பிரம்மபுத்திராவுமே இருக்கும். The northern plains are general disturbs of flat land with no variation in its relief. It is not true. These vast plains also have diverse relief features. According to the variation of the relief features, the northern plain can be divided into 4 regions. The rivers, after descending from the mountains, deposit pebbles in a narrow belt about 8 to 16 km in width, lying parallel to the slopes of Shivalinks. It is known as Babar. ஸோ இந்த நார்த்தன் பிளேன்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு ஃபிளாட்டான லேண்ட். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரிலீஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸான ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கும். அக்கார்டிங் டு த வேரியேஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இந்த நார்த்தன் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரீஜனாக பிரிக்கலாம். The rivers after descending from the mountain deposit pebbles in the narrow belt about 8 to 16 km in width, lying parallel to the slopes of the Shivalinks. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த ரிவர்லாம் வந்து தண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் மவுண்டன்லேருந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் பார்த்துருப்பீங்க பெபிள்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா தண்ணியோட உராய்வுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெபிள்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது 8 to 16 km வரைக்கும் நிறைய கூழாங்கல் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஷிவாலிக்ஸ்லேருந்து வர்றது அந்த இடத்த வந்து பாபர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் ஷிவாலிக்ஸ்க்கு, அதை வந்து பாபர்னு சொல்லுவாங்க. All the streams disappear in this Babar belt. South of this belt, the streams and river re-emerge and create a wet, swammy and marshy region known as terai.
ஸோ இந்த பாபர் பெல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காணப்படும். ஸோ எங்கே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீஎமர்ஜ் ஆகும். எங்கன்னா அது வந்து அது ஒரு தண்ணி மாதிரி இல்லாமல் வெட்டான ஸ்வாம்பியாக ஒரு மார்ஷி ரீஜனை கிரியேட் ஆகும். அதான் டெராய். This was a thickly forest region full of wildlife. The forest have been cleared to create agricultural land and to settle migrants from Pakistan after partition. Locate Dudhwa Natural Park in this region. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா பார்ட்டிஷன் நடந்தப்போ அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ரெஃப்யூஜிஸ், அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அப்புறம் வந்து மைக்ரண்ட்ஸ் எல்லாம் தங்க வைக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த ட்ரீஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க. The largest part of the northern plain is formed of older alluvium. It lies above the footplains of the rivers and present a terrace-like feature. This part is known as Bangar. So வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் நார்த்தன் பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் அலுவியம் அளவு வந்து மேடா இருக்குது. ஸோ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கர்னு சொல்லுவாங்க. The soil in this region contains calcareous deposit, locally known as kankar. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா calcareous depositலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருக்கும். இது வந்து கங்கர்னு சொல்லுவாங்க. The newer, younger deposit of the footplains are called khadar. They are renewed almost every year and are so fertile, thus ideal for intensive agriculture. ஸோ அதோட இன்னொரு டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா கடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக இதான் ஐடியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்புறம் வெல்கம் டு Pedia. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல ஜியாகிரபி சாப்டர் 2 அதாவது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெனின்சுலா பிளாட்டியூ. இப்போ பெனின்சுலா பிளாட்டியூ என்ன? ஸோ இந்த பெனின்சுலா பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து ஓல்ட் கிறிஸ்டலைன், இக்னீஷியஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேஜராக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கொந்தாவானா லேண்ட், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி அந்த கொந்தாவானா லேண்டுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகி சின்ன சின்ன பீஸாக வந்து ட்ரிஃப்ட் ஆகி கீழே வந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஓல்டஸ்ட் லேண்ட் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடான அப்புறம் ஷாலோவான வேல்யூவும் ரொம்ப ரவுண்டட் ஹில்ஸுமே இருக்கும். இந்த பிளாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா 2 broad divisions கன்சிஸ்டாக இருக்குது. நேம்லி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், டெக்கன் பிளாட்டியூ. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை பிரிப்பாங்க, அப்புறம் டெக்கன் பிளாட்டியூன்னு பிடிப்பாங்க. The part of the Peninsula Plateau lying to the north of the Narmada River covering a major area of the Malwa Plateau. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்டியோட ஒரு பார்ட் வந்து நர்மதா ரிவருக்கு நார்த்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஏரியா வந்து கவர் பண்ணுறது மால்வா பிளாட்டியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட் சொல்கிறாங்க. The Vindhyam range is bounded by the Satpura range on the south and the Aravallis on the northwest. ஸோ இந்த விந்தியம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சத்புரா வந்து சவுத்லேயுமே ஆரவல்ஸ் வந்து நார்த் வெஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. The further westward extension gradually merges with the sandy and rocky desert of Rajasthan. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் further westward extensionனாக போனோம்னா நமக்கு வந்து ராஜஸ்தானோட sandy and rocky desert வந்து தெரிய ஆரம்பிக்கும். The flow of the rivers draining this region, namely the Chambal, the Sindh, the Betwa and the Ken, is from south west to northeast, thus indicating the slope. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்பல், த சிந்த், பெட்வா, த கென் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்லோப் வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து நேரோவராக ஆக ஆரம்பிச்சிடும். The eastward extension of this plateau are locally known as the Bundelkhand and Baghelkhand. ஸோ இந்த பிளாட்டோட ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்கண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் பகல்கண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ என்ன பண்ணுதுன்னா ஃபர்தர் ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷன் போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் ரிவர் மூலமா ட்ரெயின் ஆகுது. இந்த டெக்கன் பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் நர்மதாவோட சவுத்தில் இருக்குது. The Satpura range flanks it broad base in the north, while the Mahadev, the Kaimur hills and the Michael range forms eastern extensions. So இந்த சத்புரா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வழியா போகிறப்போ இந்த மகாதேவ், கைமூர் ஹில்ஸ் அப்புறம் மைக்கேல் ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டோட எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. Locate these hills and ranges in the physical map of India. The Deccan Plateau is higher in the west and slopes gently eastward. So
வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கல் பிளேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்டுக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப் ஆகும். An extension of plateau is also visible in the northwest. ஸோ பிளாட்டோவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்லேயும் விசிபிளாக இருக்கும். லோக்கலி நோன் அஸ் மேகாலயா கபி அங்லாங் பிளாட்டியூ அண்ட் நார்த் கச்சர் ஹில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக மேகாலயான்னு சொல்லுவாங்க, கபி அங்லாங் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நார்த் கச்சா ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. It is separated by a fault from the Chota Nagpur Plateau. These three prominent hill ranges from the west to east are the Garo, the Khasi and the Jainta hills. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டா நாக்பூர் பிளாட்டோனால வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆயிருக்குது. இந்த 3 ப்ராமினன்ட் ஹில் ரேஞ்சஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் இருக்கிற காரோ, காசி அண்ட் ஜெயின்தியா ஹில்ஸ். The western Ghats and the eastern Ghats mark the western and the eastern edges of the Deccan Plateau respectively. Western Ghats lie parallel to the western coast. They are continuous and can be crossed through passes only. Locate the Thal, Bor, Pal Ghats and physical maps of India. So western Ghats are higher than the eastern Ghats. Their average elevation is 900 to 1600 meters, has against 600 meters of the eastern Ghats. The eastern Ghats stretch from the Mahanadi Valley to the Nilgiris in the south. The eastern Ghats are discontinuous and irregular and dissected by rivers draining into the Bay of Bengal. So பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா the western Ghats lie parallel to the western coast வந்து பார்த்தீங்கன்னா parallel இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் பாசஸ், அதாவது பாசஸ் தான் பார்த்தீங்கன்னா மவுண்டனுக்கு நடுவில் பாசஸ் இருக்கும். ஸோ அந்த இடம் மூலியமாக வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது தால், போர், பால் கட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸோட ஹைட்டாக இருக்கும். ஸோ அதோட ஆவரேஜ் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 900 to 1600. ஸோ மேக்ஸிமம் பார்க்குறப்போ 1 கிலோமீட்டர் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடமே இருக்கும். ஸோ அகேன் 600 மீட்டர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் கட்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் கட்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ் தான். இந்த ஈஸ்டர்ன் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி வேலியிலேருந்து நீலகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் சவுத்தில். அப்புறம் ஈஸ்டர்ன் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் இர்ரெகுலராக இருக்கும். நிறைய ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்கும். The western Ghats cause orographic rain by facing the rain bearing moist winds to rise along the western slope of the Ghats. The western Ghats are known by different local names. So இந்த western Ghats வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான லோக்கல் நேம்ஸ்லாம் இருக்குது. The height of the western Ghats progressively increases from the north to south. So நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கட்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின் வந்து வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மோஸ்டான மாய்ஸ்ட் விண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ the height of the western Ghats progressively increases from the north to south. The highest peak include the ஆனைமுடி. ஸோ இதோட ஹையஸ்ட் பீக்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி, அது கிட்டத்தட்ட 2695 மீட்டர்ஸ். அப்புறம் டோடா பெட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர்ஸ். அப்புறம் மகேந்திரகிரி 1501 மீட்டர் is the biggest peaks in the eastern Ghats. Shivara Hills and the Javadi Hills are located in the southeast of the eastern Ghats. ஸோ இந்த ஈஸ்டர்ன் கட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவராயோ ஜாவடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. லொக்கேட் த ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் உதகமண்டலம், ப்ராப்பர்லி நோன் அஸ் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். ஸோ உதகமண்டலம்ல இருக்கிற சில ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டிலையும் கொடைக்கானலையும் இதில் இருக்குது. ஒன் ஆஃப் த டிஸ்டிங் ஃபீச்சர் ஆஃப் த பெனின்சுலா பிளாட்டூ இஸ் த பிளாக் சாயில் ஏரியா நோன் அஸ் த டெக்கன் ட்ராப். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்டூல ஒரு டிஸ்டிங்கான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டெக்கன் ட்ராப்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பிளாக் சாயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்கனிக் இருந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ராக்ஸ் எல்லாம் இக்னிஷியஸாக இருக்கும். ஆக்சுவலி தீஸ் ராக் denuded over time and are responsible for the formation of black soil. ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சி இதனால தான் வந்து பிளாக் சாயில் கிரியேட் ஆகும். ஸோ கல்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாத்திரப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மை மாறிடும். The Aravalli hills lie on the western and the northwestern margins of the Peninsula Plateau. These are highly eroded hills and are found as broken hills. These extend from Gujarat to Delhi in the southwest northeast direction. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் ரொம்ப வெல்கம் டு Pedia. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE ஜியோகிராஃபி சாப்டர் 2ல எக்ஸ்பிளனேஷன் கன்க்ளூஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் டெசர்ட். ஸோ இந்தியன் டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மவுண்டன்ஸோட வெஸ்ட் மார்ஜின்ஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாண்டி பிளெயின் இருக்கிறவோ சாண்டி டியூன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர் பெர் இயர் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப ஆரிடாகவும் லோ வெஜிடேஷன் கவரமாக இருக்கும். ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் வரும். ஆனால்
அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம்லயே வந்து சாண்டில் டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து அதிகமான அளவுக்கு தண்ணி இருக்காது. ஸோ அது மூலமா அதை வந்து சீயை ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற பெரிய ரிவர்னா ஒண்ணுதான் லூனி மட்டும்தான். பட்ஜெட் crescent shaped dunes cover large areas, but longitudinal sand dunes become more prominent near the Indo-Pakistan boundary. If you visit Islamma, you will go to see a group of birches. So இந்த birches எப்படின்னா பார்த்தீங்கன்னா crescent shapeல இருக்கிற sand dunes. ஸோ sand dunesனா பார்த்தீங்கன்னா மணல் மேடுகள் மாதிரி சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கு. சாதாரணமாக ஒரு ஆளோட உயரத்தை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டியூன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பாகிஸ்தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குதோ. நீங்க ஜெய்சல்மார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ண போனீங்கன்னா நிறைய பர்ச்சன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியாது. பர்ச்சன்ஸ் எப்படின்னா கிரஷன் ஷேப்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் பிளேன்ஸ். The Peninsula Plateau is flanked by stretch of narrow coastal strips running along the Arabian Sea on the west and Bay of Bengal on the east. So இந்த Peninsula Plateau வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோஸ்டல் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேரோவா இருக்குது. இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த அரேபியன் சி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட்லயும் பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட்லயுமே இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல சாண்ட்விச் பிட்வீன் வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஸோ அரேபியன் சி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து இந்த பக்கத்துல இருக்கும். ஸோ அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ரீஜன் வந்து நமக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து 3 செக்ஷன் இருக்குது. நார்த்தன் பார்ட் ஆஃப் த கோஸ்ட் இஸ் கால்ட் அஸ் கொன்கன், மும்பை டு கோவா. ஸோ மும்பைல இருந்து கோவா வரைக்கும் இந்த இடத்த கொன்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் this is called canal plain while the southern stretch is referred to as Malabar coast. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடி பிளேன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிறது எண்டில் இருக்கிறத மலபார் கோஸ்ட்னு சொல்றாங்க. The plain along the Bay of Bengal are wide and level. In the northern part, it is referred to as a northern Sirkar, while the southern part is known as Coromandel coast. Large rivers such as Mahanadi, the Godavari, Krishna, Kaveri have formed extensive delta on this coast. Lake Chilika is an important feature along the eastern coast. So அது Bay of Bengal வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வைடாவும் லெவலாவும் இருக்கும். ஸோ நார்த்தன் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நார்த்தன் சிர்கான்னு சொல்லுவாங்க. அது சவுத்தன் பார்ட்ல வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய லார்ஜான ரிவர்ஸ் அதாவது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்டா வந்து அதிகமாக செஞ்சிருக்கு. ஸோ டெல்டா இருக்கிற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளமா இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா கடல்ல மூவ் ஆகிறப்போ ஸோ அது வந்து மூவ் ஆகிறப்போ நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி சின்ன சின்ன இடத்துல நிறைய இடத்துல வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற மண்ணோட ஃபர்டிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதனால தான் டெல்டா ரீஜன்ஸ்ல எல்லாமே ரொம்ப அதிகமான அளவுக்கு விவசாயம் நடக்கும். லேக் சிலிகா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அலாங் திஸ் ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ சிலிகா லேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். The Chilika Lake is the largest saltwater lake in India. It lies in the state of Odisha to the south of Mahanadi Delta. The Chilika Lake தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல largest saltwater lake in India. இது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா ஸ்டேட்ல இருந்து மகாநதி டெல்டாவோட சவுத் வரைக்குமே இருக்கும். The islands என்னதான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெயின்லேண்ட் இருந்தாலுமே அது இல்லாம 2 ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரியுமா? ஸோ லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட் அதாவது கேரளாவில் இருக்கிற மலபார் கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலான கோரல் ஐலாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இது வந்து முன்னாடி லெக்கடிவ், மினிகாய், அட்மினிட்டிவ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 1973 தான் இதை லக்ஷதீப்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி 32 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஏரியாவை தான் வந்து கவர் பண்ணுது. கவரத்தி ஐலாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த ஐலாண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிரேட் டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்குது. இந்த பிட்டி ஐலாண்ட் இட் இஸ் த அன்இன்ஹாபிட்டட் ஹேஸ் அ பேர்ட் சாங்சுரி. ஒரு பிட்டி ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இப்போதைக்கு வாழ்றதுல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. Now you see the elongated chain of islands along the Bay of Bengal extending from north to south. They are Andaman and Nicobar Islands. So they are bigger in size and are non-numerous and scattered. The entire group of islands is divided into 2 broad categories: the Andaman in the north, the Nicobar in the south. It is believed that these islands are an elevated portion of submarine mountains. These islands are of great strategic importance for our country. There is great diversity of flora and fauna in this group of islands too. These islands lie closer to the equator and experience equatorial climate and has thick forest cover.
India's only active volcano is found on barren island in Andaman and Nicobar group of island. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட் சைன் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து நார்த் இருந்து சவுத் வரைக்கும் இருக்கும். இதான் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ இதை 2 குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதாவது அண்டாமான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில், நிக்கோபார் வந்து சவுத்தில். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மவுண்டெயின்ஸ், அதாவது நிறைய மவுண்டெயின்ஸோட சப்மரிஸ்ட், அதாவது சப்மரைன் மேலே இருக்கிற எலிவேட்டட் சப்மரைன் மவுண்டெயின்ஸ் தான் வந்து இந்த அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடியில் வந்து முழுங்கி போன மவுண்டெயின்ஸோட சப்மர்ஸ்ட், அதாவது மேலே இருக்கிற எலிவேட்டட் போர்ஷன்ஸ் தான் இந்த அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. These island group are of great strategic importance for our country. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ இந்த ஐலாண்ட் வந்து ஈக்குவேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால ஈக்குவேட்டரல் கிளைமேட்டும் நிறைய ஒரு திக் ஃபாரஸ்ட் கவரும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவோட ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோவான பேரன் ஐலாண்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோவா அண்டமான் நிக்கோபார் ஐலாண்டில் தான் இருக்குது. A detailed account of different physiographic units highlights the unique features of each region. It would, however, be clear that each region complements the other and makes a country richer in natural resources. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஃபிசியோகிராஃபிக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ரீஜியனோட ஹைலைட்ஸை வந்து எடுத்து காமிக்கும். ஸோ ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, however, be clear that each region complements the other and makes a country richer in its natural resource. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலயமா அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சாவோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து கிடைக்கும். த மவுண்டன்ஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபாரஸ்ட் வெல்த். த நார்த்தன் பிளேன் ஆர் த கேனரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. தே ப்ரொவைட் த பேஸ் ஃபார் ஏர்லி சிவிலைசேஷன். த பிளாட்டோ இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ் which has played a crucial role in the industrialization of the country. The coastal region and the island groups provide site for fishing and port activities. Thus, the diverse physical features of land have immense future possibilities of development. ஸோ பார்த்தீங்கன்னா மவுண்டேன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்காகவும் ஃபாரஸ்ட் வெல்த்துக்காகவும் மெயின் ரிசோர்ஸஸாக இருக்குது. அப்புறம் நம்ம நார்த்தன் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. ஸோ பிளாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸோட ஸ்டோர். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. ஸோ இது மூலமா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம கண்ட்ரியில் நடக்குது. ஸோ கோஸ்டல் ரீஜன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கோஸ்டல் ரீஜன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆக்டிவிட்டீஸும் சி ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக நடக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கிறதுனால ஒரு இம்மென்ஸ் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எதிர்பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.